மூவியோட ஸ்டார்டிங்ல ஹீரோவை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு வருவாங்க. அங்கே இழுத்துட்டு வரும்போது இவன் கார்டை வந்து அட்டாக் பண்ணிடுவான். அட்டாக் பண்ணிட்டு அந்த ரூம்ல அவனை அடைச்சு போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் ஒரு கிரையான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு கிரையான்ஸ் கொடுப்பாங்க. அந்த கிரையான்ஸை வச்சு அந்த ரூம் ஃபுல்லா வரைஞ்சு வச்சிருப்பான். இதுக்கப்புறம் சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் வந்து அவன் கிட்ட இன்டர்வியூ எடுக்க வருவாரு. ஏன் இப்படி ஆச்சு, என்ன ஆச்சு உங்களுக்கு, நீங்க நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இதுக்கப்புறம் அவனோட பிளாஷ்பேக் அவன் சொல்ல ஆரம்பிப்பான். இந்த ஹீரோ வந்து படத்துல ஒரு இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டரா இருப்பான். இவன் வந்து மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணிட்டு இவன் லாஜிக்கலா திங்க் பண்றதுனால இவன் வந்து அந்த ஃப்ராட் நடந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான். ஒரு ஹோட்டல் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் சைக்கோ மாதிரி ஒரு ஆக்ஸை வச்சுட்டு வந்து நீ வந்து ஷட்டர் கேனோட புக்ஸை படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இவனை கொல்ல வருவான். ஆனா அந்த அட்டாக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். போலீஸ் அவனை சுட்டுருவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஊர் ஃபுல்லா ஒரு நியூஸ் பரவும். என்னன்னா இப்படி இந்த ஷட்டர் கேன் அப்படிங்கிற ரைட்டர் எழுதின புக்கை படிச்ச உடனே எல்லாரும் இப்படி பைத்தியமாயி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து இதை நம்ப மாட்டான் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் இந்த புக் பப்ளிஷர் வந்து இந்த ஹீரோவை ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா இவன் இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டர்னால இவனை ஹையர் பண்ணுவாங்க. ஹையர் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஷட்டர் கேனுங்கிற அந்த ஆத்தர் வந்து மறைஞ்சு போயிட்டான், காணாம போயிட்டான், அவனோட ஃபைனல் மேனுஸ்கிரிப்டும் மிஸ் ஆயிடுச்சு, இப்போ எங்களுக்கு அது வேணும், அது இருந்தா மட்டும்தான் எங்களால புக் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த புக் கம்பெனி வந்து ஹீரோட்ட சொல்லுவாங்க. நீ அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அந்த ஸ்கிரிப்டையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து இதை நம்ப மாட்டான். இந்த பப்ளிஷிங் கம்பெனி தான் இதை சும்மா பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வேலையும் வாங்கிட்டு சரி பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக தான் பண்றாங்க, நம்ம அதை ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை சரி இன்னும் ஒத்துக்குவான். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஆத்தர் எழுதின புக் எல்லாத்தையுமே உட்காந்து படிப்பான். படிக்கும்போது அந்த புக்கோட அட்டையில இருக்கிற ஒவ்வொரு போட்டோஸும் இவனுக்கு கொஞ்சம் விசித்திரமா தெரியும். உடனே அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு ஒரு மேப் மாதிரி ஃபார்ம் பண்ணுவான். அந்த மேப் வந்து ஹாப்ஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போற மேப்பா இருக்கும். இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா புக் பப்ளிஷர்ஸ்ட வந்து ஹாப்ஸ் எண்ட்ல தான் அவன் மறைஞ்சிருப்பான். ஆனா ஹாப்ஸ் எண்டுங்கிற ஒரு இடமே கிடையாது ரியல் வேர்ல்டுல. அவன் புக்ல அப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரி அதுதான் இல்ல அப்புறம் ஏன் நீ இதை பத்தி என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்னு அந்த பப்ளிஷர் கேட்பான். அதுக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா ஆனா இது மாதிரி ஒரு ரூட் இருக்கு, நம்ம அந்த ரூட்டுக்கு போவோம், அந்த ரூட்ல எங்க இருக்கோ அங்க மேபி அவன் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஆத்தரோட எடிட்டரையும் கூட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் கார்ல டிராவல் பண்ணி போவாங்க. கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு பையன் வந்து பைசைக்கிள்ல போயிட்டு இருப்பான். அப்புறம் அவனுக்கு வயசாயிரும். அதுக்கப்புறம் அந்த டைம் வந்து ஒரு லூப் மாதிரி திரும்பி திரும்பி அந்த பையன் வந்துகிட்டே இருப்பான். இந்த மாதிரி விசித்திரமா அந்த இடத்தை நோக்கி போகும்போது வந்துடும். இதுக்கப்புறம் அந்த ரூட் படியே போகும்போது விசித்திரமா ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அந்த இடத்துல வந்து ஹாப்ஸ் எண்ட் அப்படின்னு போட்டு ஒரு இடமே இருக்கும். ஆக்சுவலா அது புக்ல தான் அந்த இடம் இருக்கும், ரியல் லைஃப்ல இருக்காது அப்படின்னு நம்பி வருவான். பார்த்தா ரியல் லைஃப்ல அப்படி ஒரு இடம் இருக்கும். அது ரியல் லைஃப்ல அந்த ஆத்தர் அவன் புக்ல எழுதின மாதிரி ஒரு பிளாக் சர்ச் இருக்கும், ஒரு ஹோட்டல் இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாம் பேயா மாறுற மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாமே அந்த ஊர்ல விசித்திரமா நடக்கும். இதுக்கப்புறம் அந்த எடிட்டர் வந்து தனியா வெளியில சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குழந்தைங்க எல்லாம் பேய் மாதிரி மாறுறத பாத்துருவா. சர்ச் டோர் திறந்த உடனே அந்த ஆத்தர் அந்த சர்ச்சுக்குள்ள ஒளிஞ்சிருப்பான். உண்மையிலே இதை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் ஜெர்க்காயிருவாங்க. ஜெர்க்காயிட்டு திருப்பி ஹோட்டலுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த ஆத்தர் என்ன சொல்லுவான் அப்படின்னா பழங்காலத்து கடவுளுக்கெல்லாம் நான் தான் ஒரு மீடியேட்டர் மாதிரி, நான் எழுதுற புக் எல்லாமே ரியல் லைஃபா மாறிடும், நான் எழுதுறது தான் அந்த உலகமே அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ நம்ப மாட்டான். இது வந்து கண்டிப்பா பப்ளிசிட்டி ஸ்டண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்ப மாட்டான். அதை படிச்சவங்க எல்லாருமே இப்படி மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிட்டருமே அந்த ஆத்தர் எழுதின புக்ல ஒரு கேரக்டரா மாறிடுவா. இதுக்கப்புறம் அந்த ஆத்தர் வந்து அவள் அந்த எடிட்டரையும் இந்த மாதிரி மாத்திடுவான். மாத்தினதுக்கு அப்புறம் திருப்பி அதை தான் சொல்லுவான், நான் எழுதுறது எல்லாமே ரியாலிட்டியா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னோட ஃபைனல் மேனுஸ்கிரிப்ட் தேடி தானே வந்த, இப்படி மேனுஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போயிட்டு நீ இந்த உலகத்துக்கு நீ தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த பேய்கள் கிட்ட அவன் போயிட்டு அந்த ஆத்தர் வந்து மறைஞ்சிருவான். இதுக்கப்புறம் இந்த ஹீரோ வந்து மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். ஆனா திருப்பி அது லூப் மாதிரி வந்துட்டு இவனால எஸ்கேப்பே ஆக முடியாது. அந்த ஹாப் சென்டுக்குள்ளே திருப்பி சுத்திக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் எப்படியோ அதாவது அந்த வேர்ல்டுல இருந்து வந்து நம்ம நார்மல் ரியாலிட்டி வேர்ல்டுக்கு வந்துருவான். அவனுக்கே தெரியாம அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த மேனுஸ்கிரிப்ட கொண்டு போயிட்டு அந்த பப்ளிஷர்ஸ்ட கொடுத்துருவான். ஆனா அந்த மேட்டர் அவனுக்கே தெரியாது. இதுக்கப்புறம் இன்னொரு நாள் போய் பப்ளிஷர்ஸ்ட வந்து கேட்பான், ஏன் இந்த மேனுஸ்கிரிப்ட் வந்து கிடைக்கல, நான் வந்து அதை எரிச்சிட்டேன் கிழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ தானே என் கையில வந்து கொடுத்த, அது இப்போ படமா ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவான். சொன்னே இவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். இவனுக்கு வந்து நம்மளும் இந்த புக்ல ஒரு கேரக்டர் ஆயிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே சுத்திட்டு இருப்பான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா பக்கத்துல இருக்க யாரையோ கொல்ல பார்ப்பான். இதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே இவனை பிடிச்சிட்டு வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல விட்டுருவாங்க. இதுதான் ஃபுல் ஃபிளாஷ்பேக். இதுக்கப்புறம் இவன் சொல்றதை எதையுமே அந்த சைக்காட்ரிஸ்ட் நம்ப மாட்டான். அவன் வெளியில போயிடுவான். வெளியில போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலே ஃபுல்லா திருப்பி அவங்களும் சைக்கோவா மாறிடுவாங்க. அதாவது அந்த புக்ல இருக்க கேரக்டர்ஸா மாறி எல்லாரையும் அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டு ஒரு தியேட்டருக்குள்ள வருவான். அந்த தியேட்டர்ல அந்த படத்தோட பேரு இன் தி மவுத் ஆஃப் மேட்னஸ், அதாவது நம்ம பாக்குற படத்தோட பேரும் அதுதான். அந்த படத்துல இவனையே இவன் பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதாவது அந்த ரைட்டர் எழுதின ஸ்டோரினால தான் இந்த உலகம் அப்படி மாறிடுச்சு, இவனும் அந்த படத்துல ஒரு கேரக்டர் ஆயிட்டான் அப்படிங்கறத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க.